श्रीमाधवान्वयसुधाम्बति पूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्रचक्रं श्रीनव्यरङ्गयति वर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं भारद्वाजं शटारिं शुभगुणान् पण्डितेन्द्रं भजेऽहं सूनुं नारायणस्य संस्कारमाद्य ग्रन्थान् वीररुद्रीशटारेः नस्तभारं नुसन्मे श्रीमद्वेदान्तरामानुजेति कृपया रङ्गिणी नस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्विदयमनुगणं शिष्टतापूर्णमद्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सत्त्वस्तं श्रीवराहं यदि वरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रपात्तबोधं तत्पादयुग्मसरसीर्हभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं जीवनं जगतां जीयात् किमप्यवदहस्तं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् தர்மபூத ஞானம்ங்கிறதான இந்த அச்சேதனத்தினுடைய செயல்பாட்டை இப்போது நாம் அலசி ஆராய்ந்து இருக்கோம். இதில் விகாரங்கிறது வேறு, அவஸ்தைங்கிறது வேறு அப்படின்னு ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு நான் விசேஷிக்கிறேன். இல்லை, அது வேற வேற. விகாரம் என்பது மாறுபாட்டை அடைவது, அவஸ்தை என்பது அது மாறுபாட்டை அடைகிறது தான். ஆனால் அது அதே வஸ்து தான், அதில் விகாரம் ஏற்படாது அப்படின்னார். ஏன்னா அவிகாராய் சுத்தாய நித்யாய பரமாத்மனேன்னு எம்பெருமான் எப்போதும் விகாரமற்று இருக்கிறான். அவன் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ வேதம் சொல்றதே அனோரணீயான் மகதோ மஹீயான். அப்போ எம்பெருமான் அணுவை காட்டிலும் அனோரணீயான், அணுவை காட்டிலும் சிறிதானவன். உலகத்தில் எது ரொம்ப பெருசோ அதை காட்டிலும் பெரியவன்றது. ஒரே வஸ்துக்கு சிறிதை காட்டிலும் சிறிதானதும் பெரியதை காட்டிலும் பெரியதானதுமான ஒரு குணம் ஏக காலத்தில் எப்படி வர முடியும்? அப்போ அதுல விகாரம் ஏற்பட்டாலொழிய இல்லையா, ஒரு இமயமலை மாதிரி அதை காட்டிலும் பெருசா இருக்கு ஒரு உருவம், அதை போய் ஒரு சின்ன ஊசி காதுக்குள்ள நுழைய முடியுமா? அந்த மாதிரி தான் இது அனோரணியான் மகதோமகியான். ஆனா அது எம்பெருமானுடைய கட்டித்தான் சாமர்த்தியத்தினாலே அது முடியலாம். அது நமக்கு இப்போ இங்கே விகாரம் இல்லேன்னு சாஸ்திரம் சொல்றது அது ஒத்துக்கணும். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மன் நித்தியம் நாம சகசிரநாமத்தோடு சொல்லிருக்கோம். அப்போ எம்பெருமானுக்கு விகாரம் கிடையாது. ஆனால் அது அவஸ்தை, வெவ்வேறு அவஸ்தை இருக்கு, அதை ஒத்துக்கணும். அதாவது இப்போ ஜலம் இருக்கு, ஜலத்தை நல்லா ஹீட் பண்றோம். ஹீட் பண்ண என்ன ஆகுது? அது ஆவியாகி ஸ்டீமா நீராவியாக ஆறுது. இல்லை அந்த வாட்டரை நல்லா ஃப்ரீசரில் வைக்கிறோம், நல்லா ஃப்ரீஸ் ஆகி அது ஐஸ் கியூப் ஆகிடுறது. அப்போ என்னது? இப்போ வாட்டர் ஒன்று இந்த ஐஸ் கியூபாக இருக்கும்போது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கு,
அதுவே ஸ்டீமாக இருக்கும்போது அது கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கு. அதே சாதாரணமாக வாட்டராக இருக்கும்போது அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா வாட்டராக இருக்கு. அப்போது இந்த ஜலம் என்பது லிக்விஃபைடாக இருக்கு. அந்த ஜலம் என்பது இது சாலிட் மெட்டீரியலா இல்லை இது லிக்விட் மெட்டீரியலா இல்லை இது கேசஸ் மெட்டீரியலான்னு சொன்னால் 3 தான். அதுதான் அதனுடைய அவஸ்தை. அந்த ஜலமானது குளிரும்போது பனிக்கட்டியாகவும் சூடாக்கப்படும் போது நீராவியாக மாறுவதை அந்த ஜலத்தினுடைய அவஸ்தா பேதங்கள்னு சொல்கிறோம். அதனால் அவஸ்தை என்பது வேற, விகாரம் என்பது ஒன்றிலிருந்து மற்றொன்றாக மாறுபடுவது. இங்கே மாறுபடும் தன்மை கிடையாதுன்னா அதுக்கு சரி அது இந்த வாதி சொல்கிறான். ஒரு ஜீவன் பண்ணுறத ஒரு கர்மாவை பண்ணுறான், செயலை பண்ணுறான். அந்த செயலுக்கேற்ப அந்தந்த ஜீவனுக்கு தர்மமோ அல்லது அதர்மமோ உண்டாருதுன்னு சொல்கிறேன். அப்போ அந்த தர்மமோ அதர்மமோ உண்டாகி அந்தந்த கர்மத்தினுடைய பலனை அது கொடுக்கிறதாகவும் விசிஷ்டாத்வைதிகளான நீங்கள் சொல்லுகிறீர்கள். இதை ஒத்துக்காம தர்மமோ அதர்மமோ சர்வேஸ்வரனுடைய பிரீத்தியும் கோபமும்னு சொல்றேளே, அப்படி சொன்னா இப்போ கிருஷ்ணசுவாமிங்கிற பேரை கொண்ட ஒருத்தர் பண்ணினதான கர்மத்தின் பலன் அந்த கிருஷ்ணசாமிக்கே போய் சேரும்னோ, ராமசாமின்றவர் பண்ண கர்மத்தின் பலன் அந்த ராமசாமிங்கிற ஒருத்தரை மட்டுமே போய் சேருங்கிறதானது எப்படி ஒரு நியமம் உண்டாக முடியும் அப்படின்னு அவன் பதில் கேள்வி கேட்குறான். இப்போ எவன் ஒருத்தன் ஒரு பாபத்தையோ புண்ணியத்தையோ ஒரு கர்மத்தை பண்றான்னு வச்சுக்கோங்க, அவனுடைய கர்மானுகுணமாக அவனிடத்தில் மட்டுமே ஈஸ்வரனுக்கு ஒரு பிரீத்தியோ அல்லது அப்ரீத்தியோ ஏற்படுறது. அப்படிப்பட்ட பிரீத்தியோ அல்லது அப்ரீத்தியோ அந்த கர்மத்தின் பலனை அந்த கிருஷ்ணசாமிக்கோ இல்லை ராமசாமிக்கோ கொடுக்கிறது. அதனால ஒருத்தர் செய்த கர்மத்தின் பலன் அவருக்கு மட்டுமே. இப்போ கிருஷ்ணசாமி பண்ண ஒரு கர்மாவினுடைய பலன் ராமசாமிக்கு போகாது, ராமசாமி பண்ண கர்மாவின் பலன் கிருஷ்ணசாமிக்கு போகாது. அந்த ராமசாமியினுடைய கர்ம பலன் ராமசாமிக்கு மட்டும்தான், அந்த கிருஷ்ணசாமியினுடைய பலன் கிருஷ்ணசாமிக்கு மட்டும்தான் அந்த கர்ம பலன். இப்போ இது ஒத்துக்காத வாதி என்ன பண்றான், சரி நான் வேற ஒன்று சொல்றேன் அதுக்கு பதில் சொல்லுவான். தர்மமோ அல்லது அதர்மமோ அது ஞானமாக இருக்க முடியாது, கூடாதுன்னு சாஸ்திரங்களை கொண்டு நான் சொல்றேன். சரீரம் போக்திரு விசேஷண குணப்பிரேரித பூதபூர்வகம் தத்போக சாதனத்வாது சகாதிபதினு சொல்றது. அதாவது இந்த சரீரம் இருக்கு, இந்த சரீரம் என்ன பண்றது, ஒரு கர்மாவை பண்றது. கர்மாவை பண்றதுனால அதனுடைய பலனை அனுபவிக்கிறது. இது ஒரு வகையான குணத்தினாலே உண்டாக்கப்பட்ட செயலை கொண்ட ஒரு பூதத்தை அடிப்படை காரணமாக கொண்டதுன்னு சொல்றேன். இப்போ அவனுடைய போகத்துக்கும் அது சாதனமா இருக்கு. இந்த சரீரமானது பஞ்சபூதங்கள்லேருந்து உண்டாருதுன்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த சரீரம் உண்டான பிற்பாடு தானே அந்த ஆத்மா அதில் போய் உட்காரும், அதுக்கப்புறம் தானே அதுக்கு ஞானம் உண்டாகும். அந்த பஞ்சபூதங்கள் செயல்பாட்டை ஆத்மாவினுடைய குணம் உண்டாக்குறது. அந்த குணம் ஞானமா கண்டிப்பா இருக்க முடியாது. அதனால ஆத்மாவிடத்தில் இருக்கிற ஞானத்தை சக்தின்னு நாம ஒத்துக்கத்தான் வேணும். இந்த சக்தியை தான் தர்மம்னு அதர்மம்னு சொல்றோமே தவிர நீ சொல்ற மாதிரி அந்த ஞானத்தை வச்சுட்டு அதை தர்மம்னோ அதர்மம்னோ சொல்றது இல்லை, இது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த வாதிகள் நமக்கு சொல்றார். அது நம்ம சித்தாந்தி. சரி, இதை நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். இதை ஒத்துக்காட்டா என்ன பாதகம் ஏற்படுன்னு கேட்குறியா?
அது கண்டிப்பாக ஏற்படும். அந்தந்த ஜீவாத்மா பண்ணதான பாப புண்ணியங்களை அந்த ஜீவாத்மாவே அனுபவிக்க வேணுங்கிறதான ஒரு கட்டாயம், ஒரு நியமம் கண்டிப்பாக ஏற்படாது. இப்போ எவன் ஒருவன் ஒரு கர்மத்தை பண்றானோ அவனுடைய கர்மானுகுணமாக அவன் மட்டுமே ஈஸ்வரனுக்கு பிரீத்தியையோ அல்லது அப்பிரீத்தியையோ உண்டாக்குவான்னு முன்னே சொன்னேன். இந்த கர்மத்தினாலே ஆராதிக்கப்படுவனுடைய பிரீத்திய நீங்க அதிருஷ்டம்னும், அந்த கர்மங்களினாலே ஆராதிக்கப்படுகிற இந்திராதி தேவர்களும் அந்த பிரீத்தியை அவர்களுக்கு ஏற்படலாமே, அப்போ அதில் அதிருஷ்டம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு நம்மளை பார்த்து வாதி கேட்குறான். இது சொல்ற எங்கள் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் அந்த யாக யஜ்ஞாதிகளில் ஆராதிக்கப்படுற கர்மத்தினாலே இந்திராதி தேவர்கள் பிரீத்தியை அடைகிறார்கள், அது அதிர்ஷ்டம்னு சொல்கிறேன், நீ சொல்கிறையே, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம், அது எங்களுக்கு பாதகம் கிடையாது, அனிஷ்டம் இல்லை. இதை தான் சாஸ்திரம்னு சொல்கிறது. இப்போ இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் அது அந்தர்யாமியாக பகவான் இருக்கான். போத்தன் ஒரு யாகத்தில் ஓம் இந்திராய ஸ்வாஹா இந்திராய தன்னோமானு அபிசு சேர்க்கிறான்னு வச்சுக்கோ. அது அந்த இந்திரனை சென்றடைகிறது. அந்த இந்திரனை சென்றடைவதனாலே அது யார் பரியந்தம் போகிறது? அவனுடைய அந்தராமியா இருக்கிறதான பகவத் பரியந்தம் போகிறது. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இப்போ மழை எங்கெங்கேயோ பெய்யறது, பெஞ்சு எல்லாம் என்ன பண்றது, கடைசியில அப்படி அப்படியே மேட்டில் பெய்யறது, காட்டில் பெய்யறது, மலையில் பெய்யறது, எல்லாம் வாக்கியாலாக பெருக்கிறது. அது ஒரு ஆற்றுல சேர்றது, அது நதி, அந்த நதியானது கடைசியில் கடலில் சேர்றது. ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் அந்நதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு கடைசியில் எந்த நீ தேவதையை ஆராதிச்சாலும் சரி, அது கடைசியில் கேசவ பரியந்தம் போகிறதுங்கிறது தானே சாஸ்திரம். அதனால் இந்திராதி தேவர்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிற அந்த ஈஸ்வரன் பரியந்தம் போகிறது. அதனால் அதில் எங்களுக்கு ஒரு பாதகமும் இல்லை, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அதனால் நீ அதில் தோஷம் சொல்ல முடியாது. சரி, சர்வேஸ்வரனுடைய இப்போ நல்லது பண்ணால் அவனுக்கு பிரீத்தி ஏற்படுறது, நாம் கெட்டது பண்ணால் கோபம் ஏற்படுறது. அப்போது பெருமாளுடைய பிரீத்தியும் கோபமும் அதிர்ஷ்டம்னு சொல்லிவிட்டு அதுக்கு அந்த தர்மமோ அதர்மமோ அதுக்கு அன்னன்ன பலன்னு உபாயங்களாக சொல்லிருக்கு சாஸ்திரங்களில். இப்போது தர்மமாக இருக்கட்டும் இல்லை அதர்மமாக இருக்கட்டும், ஒரு கர்மாவை பண்ணி முடித்த உடனே அது போயிடுறது. ஆனால் அந்த கர்மாவினுடைய பலன் பிற்காலத்தில் வேறு வேறு காலங்களிலே வருது. அதனால் நடுவில் இருக்கிற ஒன்றை வச்சுண்டு அது இப்படி தான் பலன் கொடுக்க வேணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இந்த நடுவில் இருப்பது தான் அதிர்ஷ்டம்னு நீ சொல்கிறதானது. இந்த அதிர்ஷ்டங்கிறது என்ன அப்படிங்கிற விஷயத்தில் பல்வேறு மதத்தினர்களுக்கு பல்வேறு விதமான அபிப்பிராயங்கள் உண்டு. சாங்கிய மதத்தில் அதிர்ஷ்டங்கிறது மனசினுடைய வேறுபாடு. பௌத்தனுக்கு அதிர்ஷ்டம் என்பது அது ஒரு மனசினுடைய வாசனை. வைசேஷிக மதத்தில் அதிர்ஷ்டம் ஒரு ஜீவாத்மாவுடைய தர்மம்ன்றான். ஜைனன்ல ஒரு பிரிவு அதிர்ஷ்டங்கிறது விபுவான வேறு ஒரு தத்துவன்றான். ஜைனன்ல இன்னொரு பிரிவு அதிர்ஷ்டங்கிறது புட்கலம் என்கிற விபுவும் அணுவும் அல்லாத வேறு ஒரு என்டையர்லி டிஃபரண்ட் தத்துவன்றான். இப்படி அதிர்ஷ்டங்கிற ஒன்று இருக்கிறத சாஸ்திரத்தில் ஒத்துண்டுட்டு அதுக்கு புறம்பா அதிர்ஷ்டத்தை பிற மதத்தினர் கேவலம் யுக்தியை மட்டும் வச்சுண்டு கல்பிக்கிறார். இப்படி கல்பிக்கிற அவர்களுடைய அந்த கூற்றானது அது நிச்சயமாக உண்மை இல்லை, அது பொய் தான். இப்போ
அதில் ஒரு உதாரணம் இருக்கிறா பாருங்கவா. 2 பேர் தனித்தனியா இருவரிடம் வேலை பார்க்கிறார். ஒரே விதமான வேலை தான் 2 பேருக்கும். இருந்தாலும் ஒருத்தர் செய்கிற ஒர்க்கில் அவருக்கு ஏற்படுற பலனுக்கும் இன்னொருத்தர் அதே வேலையை தான் பண்றார். ஆனால் அந்த பலனுக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? அப்போ ஒரே வேலை ஒரேமான இதுன்னா இருக்கணுமே. ஆனால் அவங்க சாஸ்திரம் அப்படி சொல்லலையே, வேற டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றது. அதனால இது உண்மை இல்லையோ அப்படின்னு. இப்போ ஒரு இதை வச்சுப்போம். டேட் ஆஃப் ஜாயினிங் வேலையில் 2 பேருக்கும் ஒரே நாள். ஒருத்தன் போஸ்ட் ஆஃபீஸில் சேர்றான், இன்னொருத்தன் அந்த பேங்க்கில் சேர்றான். இவனும் கிளர்க்கு தான், அவனும் கிளர்க்கு தான். இவனும் சேவிங்ஸ் பேங்க்கு அந்த இதெல்லாம் பண்ணுறான், அவனும் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறான். இப்போ இந்த 2 பேர் பார்க்குற வேலையும் ஒன்று தான். ஆனால் பேங்க்கில் வேலை பண்ணுறவனுக்கு நிறைய சம்பளமும், இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பண்ணுறவனுக்கு குறைச்சல் சம்பளமும் இருக்குது. இதை நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம். வேலை ஒன்றா இருந்தாலும் அவள் வாங்குகிற சம்பளம் அது பலன் தானே. அந்த பலனில் வேறுபாடு இருக்கா இல்லையா? அப்போது இந்த 2 பேருக்கும் தனித்தனி அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால அந்த தனித்தனி அதிர்ஷ்டத்தினாலே 2 பேருக்கும் பேதம் ஏற்படுறது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வாதி சொல்கிறான். அதுக்கு நம்மளோட சொல்கிற இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். 2 பேருடைய வேலைகளில் சூக்ஷ்மமான பேதம் இருப்பதை கல்பிச்சா மட்டுமே போரும். இது லாபகமானது. பிற மதத்தினர் கல்பிப்பதில் அந்த தர்மிகளான அதிர்ஷ்டங்களையும் அவற்றிற்கான பேதங்களையும் கல்பிச்சுட்டே போனால் கௌரவங்கிற தோஷம்தான் மிஞ்சும். அப்போது சாஸ்திரத்தை வச்சுட்டு தான் அதிர்ஷ்டத்தை ஒப்புக்கொள்ளணும். அதிர்ஷ்டங்கிறது இப்போ சாதாரணமாக அதிர்ஷ்டம்னா என்ன? அதிர்ஷ்டம்னா கண்ணால் காணப்படுவது. இப்போ எதை பார்க்குறோமோ அது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா எதை பார்க்கலையோ அது அதிர்ஷ்டம். அப்போ எதையெல்லாம் நான் பார்க்கலையோ அதெல்லாம் அதிர்ஷ்டம்னா அது முடியும். இப்போது இத்தனை மதஸ்தாள் சொல்கிறதான யுக்திகளில் அவள் அதிர்ஷ்டத்தை ஒத்துக்கின்றாலும் அதுக்கு கண்ணாபுண்ணான்னு அர்த்தம் சொல்கிறாள். அப்போ இன்னென்ன கர்மத்துக்கு இன்னென்ன பலன்னு இருக்குது, இன்னென்ன கர்மத்துக்கு இன்னென்ன அங்கங்கள்னு இருக்குது. எல்லாத்தையும் சாஸ்திரத்தை வச்சுதானே தெரிஞ்சுக்கணும். அப்போது சாஸ்திரங்களை வைத்து கொண்டு இவைகளை அறிகின்ற பொழுது அதே சாஸ்திரம் அதிர்ஷ்டன்ற ஒன்று அது ஈஸ்வர சங்கல்பம்னு சொல்கிறத நேரடியாக நம்ம அப்படியே ஒத்துக்கலாமே, அதில் தப்பு இல்லையே, ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன். இதுக்கு மேலே ஒரு பலனை கொடுக்கிற யாகத்தில் ஒரு சக்தி இருக்கு, அல்லது தன்னை உண்டு பண்ணுவதில் பலனிலேயே ஒரு சக்தி இருக்குன்னு வச்சுப்போம். அந்த சக்தியைத்தான் அபூர்வம்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு மீமாம்சகனில் ஒரு சாராரான ஒரு செக்டான அந்த பாட்டன் சொல்கிறான். இந்த அபூர்வங்கிறத வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கொண்ட பாட்டன் அந்த வேதத்துக்கு விருத்தமான சொல்கிறத வேதாந்திகளான நாம அதை கிஞ்சித்தும் ஒத்துக்கிறதில்லை. இதை ஆக்ஷேபிச்சு நம்ம ஆச்சாரியால் அந்த பாட்டனுக்கு சொன்னதான இந்த வாத டிஸ்கஸ் பண்ணதான அந்த வாத பிரதிவாதங்கள் ரொம்ப அதி அற்புதமாக இருக்கும். அதில் முக்கியமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு யாகம் பண்ணுறா, அந்த யாகம் சொர்க்ககாமோ யஜேதன்னு ஒருத்தன் சொர்க்க பலனை அடையணும்னா அவன் சொர்க்ககாமிக்கு யாகம் பண்ணணும் அப்படின்னு ஆறுது. அப்போது இது சாஸ்திர சம்மதம் தான், நாங்களும் ஒத்துக்கிறோம். பிரீத்தி அடைஞ்ச தேவத்தை அந்த கோரிய பலனை கொடுப்பதாக வேதம் சொல்கிறது. தேவதைகளை குறிப்பிட்டு சொல்லாத சில வேத வாக்கியங்களையும் கூட யஜதே என்பதான பதம் வந்திருக்கு. வியாக்கரண ரீதியாக பார்த்தோம்னா யஜ் என்பதற்கு
தேவதைகளை பூஜிப்பதுன்னு அர்த்தம். அந்த தேவ பூஜையானது தேவதைக்கு செய்யும் சேவையாக ஆகிறது, கைங்கரியமாக ஆகிறது. இந்த சேவையே தேவதைக்கு பிரீத்தியை உண்டு பண்ணுவதால் அந்த தேவதை பலனை கொடுக்கிறது. இதனாலே பலனுக்கு தோற்றுவாயாக இருக்கிற தேவதையின் பிரீத்தியை விட்டுட்டு வேதத்தில் சொல்லப்படாத அபூர்வங்கிறத நடுப்புற ஏன் வச்சுட்டு திண்டாடுறேன் அப்படின்னு நம்ம சித்தாந்தி கேட்டேன். அதுக்கு பாட்டம் பதில் சொல்றான், தேவதையினுடைய பிரீத்தியானது அர்த்தவாதமான வாக்கியத்தினாலே சொல்லப்பட்டிருக்கு. அர்த்தவாதத்தின் பலன்கிறது விதித்த யாகத்தை ஸ்தோத்திரம் பண்றது தானே, அது எப்படி பிரமாணமா நாம சொல்ல முடியும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஆச்சாரியால் கேட்டா, சரிடாப்பா உங்க மதத்திலேயே கூட பல இடங்கள்ல அர்த்தவாத வாக்கியத்தை பிரமாணமா சொல்லி ஒத்துருக்கேன். உதாரணமா, யாரு சத்திரயாகத்தை பண்றாளோ அவ நிலைச்சிருக்காங்கிற ஒரு அர்த்தம் வாக்கியம் வருது. சத்திரயாகத்தின் பலன் நிலையாயிருப்பதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நீ ஒத்துக்கலேன்னு வச்சுக்கோ, அந்த அர்த்தத்தை விட்டுட்டு சொல்லப்படாத சொர்க்கத்தை மட்டுமே பலனாக கற்பிக்கலாமே. இப்போ சத்திரயாகத்தின் பலன் ஒரே நிலையாயிருப்பதுன்னு சாஸ்திரம் சொல்றது, அதை விட்டுட்டு இந்த சத்திரயாகம் பண்ணா மோட்சத்துக்கு போகலாம், சத்திரயாகம் பண்ணா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு ஏன் சொல்லப்படாது? அப்போ சொல்லாத நீ கல்பனை தானே, எத்தவனா கல்பிக்கலாமே, இது ஏன்டா இந்த மாதிரி கல்பிக்கலேன்னு சொல்ற. அதுக்கு மந்திரம் சொல்லும்போது அதனுடைய அர்த்த வாக்கியம் விதி வாக்கியத்துக்கு தகுந்த காரியத்தை உண்டு பண்ணுவாக இருக்கணும். மந்திர வாக்கியம் ஆராதிக்கப்படுகின்ற தேவதையை பிரகாசிக்கின்றது. ஆனால் அர்த்தவாதமோ அந்த கர்மத்தை மட்டுமே தோத்திரம் பண்றது. காரிய திசையில அந்த வாக்கியங்கள் விதி வாக்கியம் சேர்ந்து ஒரே மகா வாக்கியமாகிறது. அதை இன்னொன்று சொல்லணும்னா விதி வாக்கியத்துடன் சேராமல் வேறு வாக்கியங்களாக தானே இருக்கு அப்படின்னு கேட்குறான். சரி, நம்ம ஆச்சாரியால் சொல்றா, மந்திர வாக்கியத்தினுடைய காரியம் என்ன? ஆராதிக்கப்படுகின்ற தேவதைகள் முதலானவற்றை பிரகாசிக்கப்படுறது தானே. அது விதி வாக்கியத்துக்கு துணை போறதா இல்லையா? அப்போ அர்த்தவாத வாக்கியங்கள் அந்தந்த தேவதைகளுக்கு இருக்கின்ற குணம் முதலானவளை சொல்லி அந்தந்த தேவதைகளின் ஆராதனமான கர்மத்திலே ஒரு ருச்சி உண்டாக்குறதா இல்லையா? அதை ஸ்தோத்திரம் பண்றதுனால அந்த தேவதைகள் திருவுள்ளம் குளிர்கிறார்களா இல்லையா? அப்போ அவளுக்கு நமக்கு நன்மை பண்ணுவாளா இல்லையா அப்படின்னு இப்படி இது ஒரு காலம் பொய்யா போறதில்லை. விதி வாக்கியங்கள் கூறுகின்ற விஷயத்திலே தாற்பயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு புரிஞ்சுக்கலைங்கிறதுனால அதை தப்புன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றார். இப்போ ஒரு புலவர் வரான், இந்த அரசன் இந்த நாட்டுக்கு அதிபதினு ஒரு ராஜாவை ஸ்தோத்திரம் பண்றான்னு வச்சுப்போம். இந்த அர்த்தவாத வாக்கியத்துல அந்த அரசன் அந்நாட்டிற்கு அதிபதி என்பதை சொல்லாவிட்டால் அது சோஸ்திரமாகவே ஆகாது. இதை நாம் ஒப்புக்கொள்ளாவிடன் வேதம், ஸ்மிருதிகள், இதிகாச புராணங்கள் எல்லாம் பிரமாணங்கள்னு நாம ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றார். அதுக்கு பாட்டம் சொல்றான், மந்திர வாக்கியத்தினாலே ஆராதிக்கப்படுறதான தேவதைகள் அக்னி, இந்திரன் போன்ற தேவதைகள் தானே. அவர்கள் ஜீவாத்மாக்கள் இல்லையே. அதனாலே பிரீத்தி என்பது இவர்களுக்கு இல்லாதனாலே நீ சொல்ற பலன் அவர்களிடமிருந்து எவ்விதம் கிடைக்கும்னு சொல்றான். பா, நீ முழுசும் முற்றும் கோணலாவே சொல்லிட்டு இருக்க. உன்னுடைய கேள்விக்கு மேல என்ன எனக்கு சிரிக்கிறதா தானே தெரியல. இப்போ இந்த அக்னி, இந்திரன் போன்றவர்கள் ஜீவாத்மாக்கள் அல்லன்னு சொல்றே, அது எப்படிப்பா? அவாக்களும் கர்மத்துக்கு வசப்பட்டவர்கள் தானே நம்ம மாதிரி. அவர்களும் நம்ம மாதிரி கர்மத்தினாலே பிறந்தவர்கள் தானே. அப்போ யாருக்கு சரீரம் இருக்கோ அதுல
இப்போ என்ன தேவ சரீரம்னு வசந்த சரீரம், அவ்வளோதான். சரீரத்தில் 4 வகை: தேவ சரீரம், மனுஷ சரீரம், மிருக சரீரம், அப்புறம் அந்த மரம் இதெல்லாம் இருக்க ஸ்தாவர சரீரம். அது இப்படி இந்த மிருகங்கள், பட்சிகள் இதெல்லாம் மிருக சரீரத்தில் வரும். அப்போ 4 விதமான சரீரம் தான் இருக்கு. அந்த சரீரத்தில் இப்போ ஏதோ ஒன்றில் இருக்கா, அது ஜீவாத்மாக்கள் தான், எந்த சரீரத்தில் இருந்தாலும் சரி. இப்போ அக்னி, இந்திரன் அவள்லாம் ஜீவாத்மா இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ அவள் எப்படி பிறக்கிறா? அப்போ அவளுக்கு பாவ புண்ணியம் இருக்கா இல்லையா? இப்படி கேட்டுட்டே போனால் உன்னால் பதில் சொல்லவே முடியாது. அதனால் ஒன்றை வச்சுக்கோ, முதல்ல நீ தப்பாக ஒன்றை சொல்லிவிட்டு அந்த தப்பை சரின்னு பண்ணுறதுக்கு 1000 பிரமாணத்தை கல்பிச்சுட்டு வராது. உண்மையிலேயே வேதங்கள்லேயே சொல்லியிருக்கிற பிரமாணத்தை காட்டு, சட்டுன்னு நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்றார். அதுக்கு இப்போ கர்மங்களால் தேவதைகள் ஆராதனம் பண்ணப்படுகிறதா இல்லையா? பண்ணுறா. அவைகள் அந்த தேவதைகள் சந்தோஷத்தை அடைகின்றதா இல்லையா? ஆமாம், அடையிறது. அப்போது ஒரு கல்பத்தில் இந்திரனாகவும் அக்னியாகவும் இருந்த ஜீவாத்மாக்கள் அந்த கல்பத்தின் முடிவில் தங்களின் அதிகாரத்தை இழந்து விடுவதினாலே கர்மங்களை செய்து கல்ப முடிவில் பலன்களை அடையாதவர்களுக்கு அடுத்த கல்பத்தில் எவ்விதம் பலனை கொடுக்க முடியும்? அடுத்த கல்பத்தில் இந்திரனாகவும் அக்னியாகவும் வருகிற ஜீவாத்மாக்கள் அந்த ஸ்தானத்துக்கு முற்றிலும் புதியவர்களாக இருக்கிறதுனாலே அவர்கள் முந்தைய கல்பத்தில் ஆராதிக்கப்படாததாலும் பிரீத்தியை அடையாதனாலும் எவ்விதம் பலனை கொடுக்க முடியும்னு கேட்டான். அது ரொம்ப நல்ல கேள்விடாப்பா. சர்வேஸ்வரன் எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருந்து எப்பொழுதும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். முன்கல்பத்தில் யாரார் இருந்தா யாரார் இல்லை, அடுத்த கல்பத்தில் யார் வரப்போறா யார் இருக்க போறது இல்லை அப்படிங்கிறது பகவானுக்கு எப்போதும் தெரியும். இப்போ ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவா, ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவா, அது அந்த ஸ்தானத்திலேருந்து மாற்றப்பட்ட போதிலும் அந்த ஸ்தானத்திலே பதவி வகிக்க புதுசாக இன்னொருத்தர் வரா பாருங்கோ, அவ மூலம் அந்த பலனை கொடுக்கும்படி அந்த நிர்வாகம் பண்ணுறத நாம் அன்றாட வாழ்க்கையிலே இன்றளவும் பார்த்துன்னு இருக்கோம். அதை போல பகவான் முன்கல்பத்திலே பண்ணப்பட்ட தேவதா பிரீதி கர்மங்களுக்கு அடுத்த கல்பத்திலே புதிதாக அந்த ஸ்தானத்துக்கு வருகின்ற தேவதைகளுக்கு அவ மூலமா அந்த பலனை கொடுக்குறான் அப்படின்னு பாட்டன் சொல்றான். சர்வேஸ்வரமான ஸ்ரீமன் நாராயணன் எல்லா கர்மங்களுக்கும் பலனை கொடுக்கிறான்னு சொன்னா அவனுக்கு உட்பட்டவர்களான தேவதைகள் கர்மத்துக்கான பலனை கொடுக்கிறார்கள்னு ஏன் சொல்லணும்? அந்த சர்வேஸ்வரன் அந்த தேவதைகளை குறித்து கொடுக்கப்படுவதையும் அந்த கவ்யங்களையும் பித்ருக்களை குறித்து கொடுக்கப்படுறதையும் ஏற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்றதுனால அவளை விட்டுள்ளாமே அவளை ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஆச்சாரியர் சொல்றார், பகவான் ஹவ்யத்தை தேவதைகளின் வாயிலாகவும் கவ்யத்தை பித்ருளின் வாயிலாகவும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை உங்க மதத்தில் நீங்களும் ஒத்துண்டிருக்கீள். அதனால இடையில் உள்ள தேவதைகளையும் பித்திருக்களையும் விட்டுவிடலாமேன்னு இப்போது நீ ஒரு வாதத்துக்காக சொல்றதுங்கிறது முன்னுக்கு பின்புறனான ஒன்னா இருக்கு. அப்போ முன்கல்பத்திலே தன்னை ஆராதித்தவர்களுக்கு சர்வேஸ்வரன் பிந்தைய கல்பத்தில் ஜீவாத்மாக்களால் கர்மங்களை கொண்டு ஆராதிக்கின்ற அந்த ஸ்திதியை கொடுக்கறான்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கு பாட்டம் கேட்குறான், தேவதைகளை ஆராய்ச்சா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஆராய்ச்சா எப்படி ஏற்படும்? அதே போல சர்வேஸ்வரனை ஆராதிச்சா தேவதைகளை ஆராதிப்பதாக எப்படி நாம் கொள்ள முடியும்னா? சரி, நான் உன் கேள்விக்கு நான் பின்னால பதில் சொல்றேன். நீ ஸ்ராத்தம் பண்ற போது நிமந்திரண பிராமணால ஏன் ஸ்ரத்தையுடன் ஆராய்த்து திருப்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ராத்தம் நம்மளோட வந்தோன்னா பண்றவன். அப்போ அவனை கேட்கிறார், ஸ்ராத்தத்துக்கு அந்த நிமந்திரித பிராமணர்களை ஆராதிச்சு
அவர்களை திருப்திப்படுத்தினாதான் பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவான்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால அதை பண்றோம்னா அதை போலத்தான் ஒரு கர்மாவினாலே தேவதையை திருப்தி பண்ணா அதனாலே பகவான் திருப்தி அடைகிறார். அந்த தேவதைகளும் திருப்தி அடைகிறது, பகவானும் திருப்தி அடைகிறான். தேவதைகளாகட்டும் அல்லது பித்ருக்களாகட்டும் அவர்கள் பகவானுக்கு சரீரமா இருக்கிறதுனால சாஸ்திரம் அதை ஒத்துகிறது. ஒருவன் சந்தனத்தை பூசிக்கொள்ளும் போது அவனது சரீரம் குளிர்ச்சியினால் சுகத்தை அடைந்து ஆத்மாவை மகிழ்விக்கிறது. அதே போன்று பகவானின் சரீரமான தேவதைகள் திருப்தி அடையும் பொழுது சரீரியான பகவான் திருப்தி அடைகிறான் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்புன்னு சொல்றான். அதுக்கு பாட்டம் பதில் சொல்றான். பிரதான கர்மங்கள் பகவானுடைய பிரீத்தி கோபம்னு ரெண்டு இருக்கா. அப்போ அந்த பிரதான கர்மங்களை காட்டிலும் புரோக்ஷணம் முதலியான கர்மங்கள் இருக்கே, அதனால என்ன பெரிய பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அப்போ ஈஸ்வரிய சங்கல்பம்னு சொல்றேல அது எப்படின்னு அந்த ஈஸ்வர சங்கல்பத்துக்கு வந்துட்டான். இப்போ அது இன்னைக்கும் இந்த லோகத்துல புரோக்ஷணாதி கர்மங்கள்னாலே முதல்ல பகவான் ஆராதிக்கப்படுகிறான். அந்த பகவான் தன்னுடைய சங்கல்பத்தினாலே சம்ஸ்காரங்கள் அடைய தகுந்த பொருட்களினாலே உண்டாகிற பலன்களை கொடுக்கும்படியாக அந்த கர்மங்களை குணமுள்ளவையாக பண்றான். அதனால அதை பண்ணும்போது அவனுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுறது. இப்போ ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயி இருக்கான். அவன் வயலை நன்னா உழுது பயிர் பண்றான். அதுக்கப்புறம் அந்த அறுவடை பண்ணும்போது அதனுடைய பலனை அடைகிறான். இதுல பகவானுடைய பிரீத்திக்கு எங்க இடம் இருக்கு? பயிரிடுவது யாரு? அந்த விவசாயி. அந்த பலனை அனுபவிக்கிறவன் யாரு? அந்த விவசாயி. அதனால வேதத்திலே சொல்லப்பட்ட கர்மங்களே பலனை கொடுக்கலாமே, இதுக்கு எதுக்கு பகவான் பலனை கொடுக்கணும்னு அல்லது பகவத் சங்கல்பம்னு சொல்றியே, நடுப்புற எத்துக்கிட்ட அத்தை போய் இழுத்துட்டு வரேன் அப்படின்னு கேட்கிறான் பாட்டன். அது சித்தாந்தி சொல்றார். ஒரு குடியானவன் விவசாயி வயலை நன்னா உழுது பயிரிட்டா மட்டும் போராது, அந்த நிலமானது நல்ல வளம் பொருந்தியதான நிலமா இருக்கணும். அத்திவிருஷ்டி அனாவிருஷ்டி கூடாது. அதிகமான மழை பெஞ்சு அழுகவும் கூடாது, மழையே இல்லாம பயிருக்கு அழுகியும் போடக்கூடாது. மித விருஷ்டி, அதுக்கப்புறம் பூச்சி முதலானவத்திலே நாசமடையாமல் இருக்க வேணும். புல் பூண்டுகளாலே நாசமடையாமல் இருப்பதற்கு களை எடுக்கணும். இதெல்லாம் பகவத் சங்கல்பமே. அதனால அந்த விவசாயிக்கு நல்ல பலன் கிடைக்கிறது. நீ சொன்னதை போல நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். லோகத்துல ராஜாவினுடைய ஆக்ஞைப்படி நடக்கிற ஒருவனிடத்திலே அரசனுக்கு பிரீத்தி உண்டாகிறது. அதனாலே அவன் பகுமானாதிகளை பெறுகிறான். வேறு ஒருவன் அரசன் கட்டளையை மீறுகிறான், அரசின் கோபத்துக்கு ஆளாகி அவனுக்கு தண்டனை கிடைக்கிறது. இப்போ ஒருத்தன் அரசனுடைய கட்டளையை மதித்து அதன்படி நடக்கிறான். அதனாலே அந்த அரசனிடத்திலே பிரீத்தியை அடைந்து அதனாலே பகுமானாதிகளை அடைகிறான். ஒருவன் அரசனுடைய ஆக்ஞையை மீறுகிறான், அதற்கு புறம்பான விஷயங்களை பண்றான். அதனால அந்த ராஜாவுக்கு கோபம் வருது, அவனை தண்டிக்கிறான், தண்டனை பெறுகிறான். இப்போ இந்த சாஸ்திரம் சொல்றபடி பகவானுடைய பிரீத்தியும் கோபமும் ஒரு பலனை கொடுக்கறதுன்னே வச்சுப்போம். அதுல மறுப்பு எதுவும் சொல்லாம அப்படியே ஒத்துக்கணும். ஏன்னா இதுக்கு வேதம் பிரமாணம். வேத பிரமாணத்தை தள்ளிவிட்டோம்னா அப்புறம் நம்ம சனாதன தர்மம் ஒரு காலும் நிற்காது. அதனால வேதத்தை கொண்ட நீ, வேதம் ஒத்துண்ட நீ, வேதத்தை ஒத்துக்கொண்ட நீ இதை மட்டும் மறுதலித்து சொன்னாயே, ஆனால் நீ இதை ரெஃப்யூட் பண்ணேன்னா நீ நாஸ்திகனா போடுவ. அதனால நீ சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்வதனால
இதையும் நீ ஒத்துண்டு தான் ஆகணும் அப்படின்னு அப்புறம் சொல்லி அந்த சமயத்தில் பிரபாகரனுங்கிறதான ஒரு மீமாம்சகன் வரான். அவன் நம்ம ஆச்சாரியாளோட வாதம் பண்ணுறான். அந்த பாட்டனை மாதிரி நான் அபூர்வத்தை கல்பிக்கலை, இருக்கிற அபூர்வத்தை மட்டும் சொல்கிறேன். சொர்க்ககாமோ யஜேத அப்படின்னு சொல்றதுக்கு வேத வாக்கியம். சொர்க்கத்தில் ஆசை உள்ளவன் யாகத்தை செய்ய வேண்டியதுன்னு அர்த்தம். அப்போ இந்த வேத வாக்கியத்தில் யஜேதங்கிற பதம் இருக்கா, அந்த பதத்துக்கு யஜ்ங்கிறது தாத்து. அந்த தாத்துக்கு அர்த்தம் என்ன? யாகம்ங்கிறது. த என்கிறது ஆக்கியாத்தம்ங்கிறதான ஒரு விகுதி. அப்ப ஈங்கிறது அதனுடன் வருகிறத ஆகமம் அல்லது அத்துடன் சேர்த்து படிக்க வேண்டிய எழுத்து. அப்ப யஜ் என்ற தாத்துவிலே இந்த தாங்கிற விகுதி சேரும்போது ஆ என்ற எழுத்து தாதுவுக்கு மேலே வருகிறது. அப்ப யஜேத என்பது யஜ் பிளஸ் அ பிளஸ் இ பிளஸ் த என்பதே. இப்போ யாகம் கஷ்டமான செயலாக இருப்பதனாலே அதை பிரயோஜனமாக வேதம் நிச்சயம் விதிக்க போவதில்லை. அந்த சொர்க்கமாகிய பிரயோஜனத்துக்கு சாதனமாக மட்டுமே விதிக்கிறது. அதனால யஜேத என்கிற சொல்லின் அர்த்தம் யாகத்தை கொண்டு அபூர்வத்தை உண்டு பண்ண வேண்டும் என்கிறதே. மேல யஜேதங்கிற இந்த பதத்தில் இருக்கிற அந்த லிங்குங்கிற விகுதி இருக்கே, அது பிரதானமாக வச்சுக்கணும். அது ஒரு பலனுடைய ஒரு கேட் மாதிரி, நுழைவாயல் மாதிரி. அது எப்படி இந்த லோகத்தில் ஒரு முதலாளி வேலைக்காரனுக்கு அவன் செய்கிற வேலைக்காக அவனுக்கு சம்பளம் கொடுத்து அவனை போஷிக்கிறானோ, அந்த மாதிரியே அபூர்வமும் தான் சிந்திப்பதற்காக யாகம் செய்கிறவன் வேண்டும்னு அந்த சொர்க்கத்தை அவனுக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்றார். இதுக்கு மேல இந்த சித்தாந்தி இந்த அதிர்ஷ்டம் அல்லது அபூர்வம் இதெல்லாம் நீர் தர்மம் இதெல்லாம் அந்த ஞானத்தினுடைய வெவ்வேறு பிரணங்களை தானே வச்சுன்னு சொல்றேன். அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு ஞானம் என்பது வேறு அப்படிங்கிறத தனியா ஒத்துக்கிண்டு அது சொன்னா என்ன போயிடும் அப்படின்னு கேட்கலாம். இதனுடைய விரிவை அடுத்த உபன்யாசத்துல நாம் அனுபவிப்போம்னு சொல்லி இன்னைய உபன்யாசத்தில் கட்டிக்கிறேன். கவிதார்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.